வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள். குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று அதிசாரம் பெற்று வருகிறார். கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு மட்டுமே இந்த பலன்கள் இருக்கும். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான நோய், கடன்கள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள், குடும்பத்தை பிரிகிறது, இப்படி அதிகப்படியான நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, ஒரு வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ அதிகாரப்பூர்வமாக எல்லா விதமான நன்மைகளையும் பெறக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும். நிறைய முயற்சிகள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இவர்களினுடைய ராசியில அந்த செவ்வாய் ஆட்சி பெறாரு. ஆனா இவர்களினுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால தேக பலம் இருந்தாலும் மனோபலம்ன்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க, நல்ல தேஜஸா இருப்பாங்க. மனதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயம் அதிகமா இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்தே அதிகப்படியாக பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மனோபலம்ன்றது இவர்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்றது இந்த இடத்துல இவர்களுக்கு கொஞ்சம் ஒரு யோகமான பலன்கள் கிடையாது. ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால ஒரு தாயாகக்கூடிய ஒரு ஸ்தானம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புன்றது இவர்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதற்கு தேவையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க உக்ர தெய்வமான அந்த வாராகி பிரத்யங்கரா தெய்வத்தை நீங்க அதிகப்படியாக பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக கைமேல் பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி என்பர்கள் உக்ர தெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்க தாயாக நினைத்து வழிபாடு பண்றீங்களோ அந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ஸ்தானம் பலவீனம் அடைந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் வரும். இந்த காலகட்டம் இந்த குரு அதிசாரம் பெறது பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல பெறார். அதனால முழு தெய்வ பலம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்காக எங்களுடைய பெற்றோர்கள் எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், உங்களுக்கு தவறான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெற்று அந்த உச்சம் பெறும்போது கண்டிப்பாக அவர்களினுடைய முழு ஒத்துழைப்பும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எங்க இருந்தாலும் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இல்லாம இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த இடத்துலையும் ஒரு நன்மைகளை பெறவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களின் ஆசீர்வாதம்ன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்களை அடைய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் தொந்தரவு செய்த நிறைய உயரதிகாரிகள், உங்களுடைய சக ஊழியர்கள் எல்லாமே அவர்களே மாற்றம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்க கண்ணு முன்னாடி நிற்க மாட்டாங்க, அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மேஜிக். அந்த இடத்துல அந்த குரு அதிசார பலன் மிக முக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால இது நாள் வரைக்கும் அந்த வேலை அலுவலகத்துல தொந்தரவுகள் இருந்ததுன்னா மறைமுகமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படியே உங்க கண்ணு முன்னாடி இருந்தா கூட அவங்க உங்களை பார்த்து எந்த விதமான ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க. நீங்க தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறவுகள் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நான் முதலே சொன்ன மாதிரி பெற்றோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவுகளால நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம்
எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். பிரிந்த குடும்பங்கள் தானாகவே ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தன் தவறை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். நான் தான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், என் மேலே இருக்கக்கூடிய தப்பை உணர்ந்து நான் மீண்டும் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த உறவுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு தானே நீங்கள் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக அந்த தெய்வ அனுகிரகத்தோடு முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சுய தொழில் புரிகிறவங்களுக்கு, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான லாபம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழிலையே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்கள் தொழிலில் முழுமையாக கவனமாக இருக்கிறீங்க, ஆனாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக்குன்றது இருக்குது. அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான ஒரு நிவர்த்தின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டு படிப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு தானாகவே அமையக்கூடிய ஒரு நேரம். எப்போவோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த படிப்பை பற்றியும் மறந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் வெளிநாட்டில் போய் படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பொருளாதார வளர்ச்சி, அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர உத்தியோகத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள், இன்னும் நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த 48 நாட்களில் மாற்றம் செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு இன் ஃபியூச்சர்லேயும் எந்த விதமான ஒரு ஆபத்தையும் தராது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாகவும் இருக்க போது. அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள், அந்த வேலையில் உங்களுக்கு திடீர்னு ஒரு மெமோஸ், பனிஷ்மெண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சஸ்பெண்ட்லாம் வாங்கியிருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய படிப்பு ரீதியாக, உங்களுடைய காதல் ரீதியாக, காதல் திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். கெடுதலான தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னா இந்த குடும்பங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் இருந்து ஒரு கெடுதலான பலனை கொடுக்கும். உங்களுக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு திரும்பி வர்ற மாதிரி வந்து அந்த குடும்ப உறவுகள் இன்னும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால கெடுதலான தசாபுத்தி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஜாதக ரீதியாக செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.